நாகை மாவட்டம் ஆதனூரில் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய மறுக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய மறுக்கப்படுவது ஏன்? அரசு அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? கார்த்திகேயன், முக்கியமாக நாம் இப்போ தற்பொழுது நாகை மாவட்டம் வேதாரண்ய பகுதியில் உள்ள ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு முன்னதாக தான் இருக்கும். நீங்களும் அந்த காட்சிகள் கூட பார்க்கலாம். எனது பின்புறம் ஏற்கனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்தவித பாதுகாப்பும், குறிப்பாக இந்த நெல் மூட்டைகள் அனைத்துமே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு அவை அனைத்துமே இந்த வெட்ட வெளியாக வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தார்ப்பாய்கள் கொண்டு கூட அவர்கள் மூடி வைக்க கூட முடியாத நிலை. இங்கு ஒரு பணியாளர்கள் கூட இப்போ தற்பொழுது இல்லை. எனது பின்புறம் நீங்களே பார்க்கலாம். இங்கு உள்ள இந்த அலுவலகம் என்பது கட்டடத்தில் உள்ளது மூடி வைக்கப்பட்டுள்ளது. அதில் யாரும் எந்த பணியாளரும் பணிக்கு வரவில்லை. இது போன்ற சூழ்நிலை தான் விவசாயிகள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இவர்கள் தங்களுடைய அறுவடை செய்த நெல்களை கொண்டு வைத்து அவர்கள் இந்த நெல் மூட்டைகளை இங்கே அடுக்கி வைத்திருந்தார்கள். இதற்கு மேல் அவர்களால் இங்கே வைத்து பாதுகாக்க முடியாது என்பதால் அவர்கள் தொடர்ந்து குறிப்பாக அவர்கள் தங்களுடைய வீட்டுகளில் இப்போ தற்போது வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 100லிருந்து 150 விவசாயிகள் தங்களுடைய நெல்களை வீட்டிலேயே வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கார்த்திகேயன், முக்கியமாக வேதாரண்யத்தை பொறுத்தளவு மொத்தம் 45,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் இந்த விவசாயத்தில் அவர்கள் ஈடுபட்டாங்க. இந்த அறுவடை செய்த நெல்கள் அனைத்துமே தற்பொழுது காலதாமதமாக அவர்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு முன்னதாக அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் அவர்களுக்கு பருவமழை தவறி பெய்தது, அதை தாண்டி கூடுதலாக மழை பெய்தது என்று பல்வேறு இன்னல்களை சந்தித்து அவர்கள் காலதாமதமாக அறுவடை செய்திருக்காங்க. இது தொடர்பாக நாம் இப்போ ராஜன் விவசாயியிடம் கேட்கலாம். ராஜன், இப்போ இந்த பகுதியில் விவசாயம் செய்த நெல்களை ஏன் விவசாயிகளுடைய இந்த நெல்களை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுக்கிறாங்க? அதிகாரிகள் ஏன் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் என்றால் அந்தந்த சென்டருக்கு போதுமான பணத்தை அனுப்ப மாட்டார்கள். அடுத்து இவங்களுக்கு அந்த சாகுபடி செய்யப்பட்ட நிலத்தினுடைய எப்பயுமே வரலாற்றிலே இல்லாத சிட்டா, அடங்கல், இதை வீயோண்ட வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி 2வது கட்டாயம் பண்ணுறாங்க. 3வது இந்த லோடு மேனுக்கு ஒரு மூட்டைக்கு ₹1.37 தான் அவங்க கூலி நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் அவங்க லோடு மேனே இப்போ இல்லாத நிலைமை இருக்குது. லோடு மேன் எல்லாம் போயிட்டாங்க வெளியில் வேலைக்கு, சம்பளம் கட்டுப்படியாகலன்னு. அடுத்து இந்த நெல்லை 10 நாள் வரைக்கும் இங்கே பாதுகாக்க வேண்டியிருக்கு. இதில் இரவில் நெல் மூட்டைகள் திருட்டு போய்விடுகின்றன. விவசாயிகள் தாங்க முடியாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க இயற்கை இடர்பாடுகளால் சந்திக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் அதிகாரிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ராஜன் அவர்களே. சுப்பிரமணியன், குறிப்பாக இப்போ இந்த பகுதியில் இப்போ இவர்கள் இந்த விவசாயம் செய்த விவசாயிகளுடைய நெல்களை கொள்முதல் செய்யாமல் யாருடைய நெல்கள் இவை அனைத்துமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு? இது வெளி மாவட்டத்திலேருந்து அந்த நெல்லை தான் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் இப்போ எங்கள் ஊரில் கொண்டு வந்த நெல்லெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொண்டா கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இலக்கை கொள்முதல் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் இப்போ கொள்முதல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெல்லை கொள்முதல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி இன்றைக்கி பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிக்கு மேலே கொண்டு வந்த நெல்லெல்லாம் பக்கத்தை அடுக்கி வச்சுருந்தோம். அவங்க ஒன்றும் கொள்முதல் பண்ணுறது தெரியல. இதுக்கு இடையில் எங்கள் விவசாயிகள் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சால மறியல் பண்ணாங்க. அந்த சால மறியல் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, நெல்லை கொள்முதல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நீ விவசாயி மேலே ஒரு 11 விவசாயி மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பகுதியை வேதாரண்யம் பகுதி மானாவாரி பகுதி. இங்கே வானம் பொழிஞ்சால் தான் மழை நெல் சாகுபடி பண்ணலாம். அப்படி அது காலங்காலம் எப்பொழுதுமே ஒன்று புயல் அல்லது வெள்ளம் இல்லை வறட்சி, இதுமாரி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதி எங்கள் வேதாரண்யம் பகுதி. தொடர்ந்து பேசலாம். பொன் ரவிச்சந்திரன், குறிப்பாக இது தொடர்பாக நீங்கள் முதுநிலை மேலாளர், அதாவது தமிழ்நாடு வாணிப நுகர்வோர் கிடங்கோடைய மேலாளர் தொடர்பு கொண்டீங்களா? ஏன் இவர்கள் குறிப்பாக மற்றவருடைய நெல், அதாவது மற்ற விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்யும் பொழுது உங்களுடைய நெல்லை மட்டும் ஏன் கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கிறது? அதில் எதுவும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதா? எதுவும் உங்களிடம் எதுவும் தெரிவித்தாங்களா? இல்லை, அப்படி எதுவும் தெரிவிக்கலை. ஈரப்பதம் சம்மந்தமாக எதுவும் தெரிவிக்கலை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு போதுமான பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி செக்கா தரேன்னு சொன்னாங்க நேற்று. அந்த அவங்க இது பண்ணுறவங்கள இடையாள்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ஒரு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க செலவு பண்ணால் தான் பண்ண முடியும். 2வது மேலாளரை இன்றைக்கி நாங்கள் தொடர்பு கொண்டோம். அவர் அந்த மேலாளரை ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இதனால் நாங்கள் 10 நாளாக இங்கே கிடந்து இந்த நெல்லை கொண்டாந்து வச்சுருந்து பார்த்துட்டு அதோடு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு ஏற்றி கொண்டா வீட்டில் வச்சுருக்கோம். இதனால் கூட்டுறவு கடனுக்கு நாங்கள் கட்ட முடியல. அவங்க வேறு எங்களை நெருக்கடி பண்ணுறாங்க. இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு, இந்த ஏரியாவில் இதே மாதிரி 22 சென்டருக்கு 16 சென்டர் தான் செயல்படுது. இந்த 16 சென்டரும் இப்போ ஒரு 5 நாளாக எதுவுமே செயல்படலை.
அதனால தான் நாங்கள் இங்கே கொண்டாந்து மறையல் பண்ணி இதை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மறையல் பண்ண விவசாயிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதே வந்து கூட்டுறவு வங்கியும் இவங்களும் வந்து கெடுபிடி பண்ணால் நாங்கள் தற்கொலைக்கு போகிற சூழ்நிலைக்கு தான் மறுபடியும் இவங்க தூண்டுற மாதிரி தெரியுது இந்த அரசு. முக்கியமாக கார்த்திகேயன், அதாவது இவர்களை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே இது தொடர்பாக போராடி இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களோட. இது தொடர்பாக நாம் முத்துராமலிங்கம் கேட்கலாம். மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக நீங்கள் வந்து எதுவும் தகவல் கொடுத்தீங்களா? அவர் இது தொடர்பாக எதுவும் நடவடிக்கை எடுப்பதாக உங்களுக்கு எதுவும் உறுதியளிச்சிருக்காரா? தகவலில் எதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதாவது சாக்கே வர அனுப்புறதில்ல. இந்த சாக்கு வந்து ஏற்கனவே பழைய அங்காடிகள்லேருந்து வாங்கி கொள்ளுவோம் பண்ணிட்டு தான் அதுவும் பண்ணாமல் இப்போ ஏதோ டெண்டர் போட்டு வரேன்னு சொல்லி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சாக்கு வராமலே நெல் அங்கே கொட்டி வச்சுருந்தோம். அப்போ மாவட்டத்தில் இந்த சாக்கு வருது, இந்த வந்துகிட்டு இருக்கு அப்படிம்பாரு. இல்லை, இப்போ ஒவ்வொரு முறையாக வந்து நீங்கள் சாக்கு கொடுக்கல, தொழிலாளர்கள் இல்லை, கூடுதலாக வந்து பணம் கேட்குறாங்க, இது போன்று ஒவ்வொரு முறையும் வந்து கோரிக்கையில் வைத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக நேரடியாக இந்த நெல் கொள்முதல் செய்யும் பொழுதே நீங்கள் கூறலாம்ல. இன்னேன் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இறுதி கட்டத்திலே இது மாதிரி வந்து போராடிக்கிட்டே இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா வரும். அப்போ வந்து அப்போக்கு எப்போ தகவல் நீங்கள் ஃபோன் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். தேர்தல் காலமாக இருக்குது, பல்வேறு வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். உடனே ஃபோனில் கூப்பிட்டா அங்கே சொன்னால் ஃபோனில் கூப்பிட்டா பதில் தான் வரும் மொழியே, பணம் வராது. இடையில 1 லட்சம் கொடுத்தாங்க, அப்புறம் போராட்டத்து பிறகு 3 லட்சம் வந்துச்சு. அப்புறம் சாக்கு வந்து இந்த இவங்க இருக்கிற இவங்களே எடுத்துகிட்டு தான் சாக்கு இவங்க வாடகை கொடுக்க வேண்டியதுனால இவங்க போய் எடுக்க போகிறது கிடையாது. இப்படி தொடர்ந்து இந்த கொள்முதல் நிலையங்களில் வந்து ஒரு ஒழுங்கான அவங்களுக்கு வழிகாட்டு இல்லாதனால விவசாயத்தில் கொள்முதல் பண்ணல. இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து கூலி தொழிலாளிக்கு வந்து கூடுதலான வெறும் ஒரு மூட்டைக்கு 1.5 ரூபாங்கிறதுனால இந்த விவசாயிகிட்ட வந்து 20 ரூபா. இது எப்படி கேட்டால் தனியார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே 100 ரூபா குறைச்சி வாங்கி கொண்டாந்து இவனை கூடுதலாக கொடுத்து நெல்லை வச்சிற இடங்களை போட்டு போயிடறான். இப்போ அரசு வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து பணம் வர வேண்டும், அதாவது வருவாய் வர வேண்டும் என்றுதான் வங்கியில் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் மீண்டும் வந்து நீங்கள் உங்களுக்கு தங்களுடைய கையில் வந்து தொகையாக அதை ரொக்கமாக கேட்குறீங்க? அதாவது வங்கியில் கொடுக்குற பொழுது அந்த மூட்டைக்கு 20 ரூபாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ அங்கே இருக்கிற மீனவர்களுக்கோ மற்றதுக்கோ அந்த பணம் கிடைக்காதனால அவங்கள இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணால் சம்பளம் குறைச்சலாக இருக்குது, இது எங்களுக்கு பத்தாது, நேரடியாக கொடுக்கல, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் மூட்டைக்கு இவ்வளோ ரூபான்னு. நேரடியாக செக்கை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அங்கே இருக்கிற கொள்முதல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆர்வம் காட்டலை. அதனால் எடுக்க வேண்டாட்டாங்க, நீங்கள் போயிட்டுருங்க அப்படின்னு. குறிப்பாக அதாவது கார்த்திகேயன் 45,000 ஏக்கர் பரப்பளவில் அதாவது வேதாரண்ய பகுதியில் இந்த பயிரிடப்பட்ட நெல், அதாவது அறுவடை செய்து நெல்மடிகள் அனைத்துமே தற்பொழுது விவசாயிகளுடைய வீட்டில் இருக்கிறது. இவர்கள் அதாவது அதிகாரிகளை பொறுத்தளவு தங்களுடைய இலக்கு என்பது வந்து அடைந்து விட்டது. அவர்கள் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் வேலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் கொண்டு வந்த அந்த நெல்களை முதலில் அவர்கள் கொள்முதல் செய்து விட்டதாகவும் தகவலை தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இவர்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் தங்களுடைய நெல்லை வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. கார்த்திகேயன், சார்லஸ், அரசு தரப்பு அதிகாரிகளை உங்களால சந்திக்க முடிஞ்சதா? இந்த விவசாயிகள் இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கிட்ட உங்களால விளக்கம் பெற முடிஞ்சதா? நம்ம நேரடியாக அவர்களை சந்திக்க முடியவில்லை கார்த்திகேயன். நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் சற்று நேரத்துக்கு முன்னதாக. இதுவரை வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்குடைய முதுநிலை மேலாளர் அவர்கள் தன்னுடைய அந்த கைபேசியை வந்து அவர் எடுத்து இதற்கான பதிலையும் சொல்லவில்லை. காரணம், தஞ்சாவூரில் பணிபுரியக்கூடியவர் கூடுதலாக பொறுப்பையும் இந்த நாகை மாவட்டம் வேதாரண்ய பகுதியில் உள்ள இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கும் அவரை கவனித்து வருகிறார் பொறுப்பை. ஆனால் அது தொடர்பாக எந்தவித தகவலும் கொடுக்கவில்லை. எவ்வளவு டன் இதுவரை வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு, அவருடைய இலக்கு என்பது வந்து விவசாயிகளுக்கும் தெரிவிக்கவில்லை. அவர் நேரடியாக நாமும் வந்து தொடர்பு கொண்டோம், அவரும் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து இவர்கள் வந்து ஒவ்வொரு கட்டமாக போராடி வருகிறார்கள். பல முறை வந்து நேரடியாக அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள். அதற்கான பதில் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் 2 பகுதிகளில் விவசாயிகள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சாலை மறியல் போராட்டம் நடத்தியும் அவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டாக தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நாகை கோட்டாட்சியர் திரு ஜெயராஜ் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாகை மாவட்டம் ஆதனூர்ல இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடி இருக்கு, விவசாயிகள்ட்ட இருந்து நெல்லை கொள்முதல் பண்ணல அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. என்ன காரணம்? அது சார், இதுக்காக வந்து ஒரு தனியாக எஸ்ஆர்எம் ஒருத்தவங்க இருக்காங்க சார், அனுசியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சார் இது வந்து இந்த நேரடி கொள்முதல் நிலையத்துக்கெல்லாம் முழு கண்ட்ரோல் அவங்க தான். ஆனால் இப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ சார் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, இதுக்காக நான் வந்து இதை வந்து அவங்களுடைய கவனத்தை கொண்டு போகிறேன் சார். மாவட்ட ஆட்சியர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். கொண்டு போய் சட்டப்படி என்ன செய்யணுமோ கண்டிப்பாக செய்யணும் சார். மணி வந்து 11:40. இது தற்போது வரைக்கும் எந்த ஒரு ஊழியரும் பணிக்கு வரல அப்படின்னு இங்க செய்தியாளர் அங்கிருந்து செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. 11:40 வரைக்கும் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு வரல, அவங்க மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்லை, அதான் சார், இது வந்து எல்லாமே முழுக்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட எஸ்ஆர்எம் தான் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இது மாதிரி சமாச்சாரம் உங்க ஆஃபீஸில் ஆளுங்க வரல, அதே மாதிரி வந்து இந்த நேரடி கொள்முதல் நிலையத்து மூலமா வந்து நெல்லை வந்து ஆதனூர்ல வாங்கலன்னு சொல்லி புகார் தெரிவிச்சிருக்காங்க.
அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா அது உரிய நடவடிக்கை எடுக்கிறது நான் ஏற்பாடு சார். ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களுக்கும் ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? இவ்வளவு நெல் கொள்முதல் பண்ணியாச்சு அப்படின்னா மூடிடலாம் அப்படின்னு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா நாங்க கொண்டு போகும்போது எங்களுடைய நெல்லை கொள்முதல் பண்ணல, கேட்டா வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் நெல் வந்துடுச்சு அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்றாங்கன்னு விவசாயிகள் தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. இப்ப சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய நெல்லை எங்க கொண்டு போய் கொள்முதல் செய்வதற்காக கொடுக்க முடியும்? சார் இது வந்து அதான் நான் சொல்றேன் சார், நான் வந்து வருவாய் கோட்டாட்சியர் சார். இந்த நேரடி கொள்முதல் நிலையத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு டிஆர்ஓ இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட தான் பேசணும் சார். இப்ப நான் வந்து வருவாய் கோட்டாட்சியர் முறையில் அதே நான் வந்து தேர்தல் அலுவலர் நாகை சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலர் முறையில் ஏதாவது கேள்வினா நீங்க கேட்கலாம் சார். இப்ப இதை வந்து நான் வந்து மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போய் இதுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ண சொல்றேன் சார். இல்ல இது உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட பிரிவு இல்லையா? இல்ல சார், இது என்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட பிரிவு இல்லை. சரி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. குறைந்தபட்சம் உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்காக இதை கொண்டு செல்வீர்கள் என்று நம்புகிறோம் திரு ஜெயராஜ். சார்லஸ், நாகை மாவட்டம் ஆதனூரில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கப்படாததால், நெல் கொள்முதல் செய்யப்படாததால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் அடைந்திருக்கும் வேதனைகளை விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி.